ஹலோ கைஸ் எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்க மணி அண்ட் ரைட் நவ் நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, கோயம்பேடு மார்க்கெட் ஆப்போசிட்டில் இருக்க இந்தியன் ஆயில் பெட்ரோல் பங்க் தான். இந்த இந்தியன் ஆயில் பெட்ரோல் பங்க்கில் வந்து பார்த்தீங்கன்னா, நிறைய ஆம்னி பஸ் வந்து ஆப்ரேட் பண்ணுறாங்க. ஸோ அதில் ஒரு ஆம்னி பஸ்ஸில் ஒரு சூப்பரான ரூட் தான் கவர் பண்ண போகிறோம். என்ன பஸ்ஸுன்னு பார்க்குறீங்களா? ஸ்ரீகுமரன் டிராவல்ஸில் தாங்க போகிறோம். அதுவும் சென்னை டு மதுரை டே சர்வீஸ் பஸ்ஸில் ட்ராவல் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு பஸ்ஸோட இன்டீரியர் எக்ஸ்டீரியர்லாம் பார்த்துட்டு வந்துடுங்க. இன்டீரியர் எக்ஸ்டீரியர் ரெண்டுமே சூப்பராக வேறு லெவலில் இருக்குங்க. ஸோ இப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்ம பெர்த்துக்கு வந்திருக்கோம். பெர்த்தோட காஸ்ட்டு மண்டே டு தேர்ஸ்டே வந்து பார்த்திங்கன்னா 1000 கிட்ட சார்ஜ் பண்ணுறாங்க. ஸோ அந்த பஸ்ஸில் என்னென்ன அமினிட்டிஸ் இருக்குன்னு பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா சார்ஜிங் பாயிண்ட் ஒர்க்கிங் கண்டிஷனில் இருக்குது. அண்ட் அது மட்டும் இல்லை, ஏசி அட்ஜஸ்டர் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட்டில் ஒன்று, ஃபுட்டில் ஒன்று இருக்குங்க. ஸோ ஃப்ரண்ட்டில் இருக்கிறது நல்லாவே ஒர்க் ஆகுது, அண்ட் ஃபுட்டில் இருக்கிறதுமே நல்லாவே ஒர்க் ஆகுது. ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்குது. ஒரு ஆள் நல்லா தாராளமாக படுக்கிற மாதிரியும் இருக்குங்க. அந்த கர்டன்ஸ் வந்து ரொம்பவே நீட்டாக வச்சுருந்தாங்க, டஸ்ட்லாம் எதுவுமே இல்லாமல். அண்ட் பில்லோவும் சரி பிளாங்கெட்டுமே சரி ரெண்டுமே நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு, எந்த ஒரு டஸ்ட்டு ஸ்மெல்லுமே இல்லை. அண்ட் அது மட்டும் இல்லை, லெக் ஸ்பேஸ் ஒரு ஆள் நல்லா கால் நீட்டி படுக்கிற அளவுக்கு தாராளமாக ஸ்பேஸ் இருக்குது. நீங்களே பார்க்குறீங்க, எனக்கு நல்லா ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருந்துச்சுங்க. அண்ட் அப்படியே லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வந்து பார்த்திங்கன்னா நல்ல வியூவில் நம்ம படுத்துக்கிட்டே ட்ராவல் பண்ணுறது ஒரு வேறு லெவல் ஃபீலாக இருக்கும். ஸோ இந்த அம்யூனிட்டிஸ் வந்து 1000 ருபீஸ்க்கு வருது. அண்ட் அப்படியே வந்து நம்ம சீட்டருக்கு வந்தோம்னா ஒரு ஆளுக்கு வந்து 700 சார்ஜ் பண்ணுறாங்க. மண்டே டு தேர்ஸ்டே வரைக்கும் பார்த்தீங்கன்னா டிஃப்ரென்ஸ் ஆஃப் அந்த சீட்டு 600லேருந்து கூட இருக்குங்க. அண்ட் சீட்டோட கெப்பாசிட்டி எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா நல்லா சாயிற மாதிரியும் இருக்குது. ஃபூட்டர் வச்சுக்கலாம், ப்ளஸ் ஒரு வாட்டர் பாட்டிலும் வச்சுருக்கலாம். 700 ருபீஸ்க்கு வருது. ஸோ உள்ளே வந்தோடனே ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு வாட்டர் பாட்டில் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ நான் வந்து அந்த வாட்டர் பாட்டில் வாங்கிட்டேன். இந்த பஸ் வந்து கரெக்டாக 8:45 கோயம்பேடுலேருந்து டிபார்ச்சர் ஆகும். ஸோ நிறைய போர்டிங் பாயிண்ட்ஸ் இருக்குது. அப்படியே என் கூட சேர்ந்து ட்ராவல் பண்ணி நீங்களும் அந்த வீடியோ கண்டினியூஸாக பார்த்துட்டே வாங்க. வாட்டர் பாட்டில் வாங்கிட்டு நான் வந்து இந்த வாட்டி வந்து ஒரு ஸ்லீப்பரில் தான் ட்ராவல் பண்ண போகிறேன். நான் வந்து வீக்கெண்டில் ட்ராவல் பண்ணுறதால டிக்கெட்டோட காஸ்ட் வந்து 1300 வந்துச்சு. காலையில் ஆச்சு.
டைம் எக்ஸாக்ட்டா 10:10 ஆகுது. கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட் ரீச் ஆயிட்டோம். ஸோ கிளாம்பாக்கம் தாண்டி நெறைய போர்டிங் பாயிண்ட் இருக்கு. ஊரப்பாக்கம், கூடுவாஞ்சேரி, எஸ்ஆர்எம் யூனிவர்சிட்டி, சிங்கப்பெருமாள் கோயில், மகேந்திரா சிட்டி, செங்கல்பட்டு, மேல்மருவத்தூர், திண்டிவனம் வரைக்குமே போர்டிங் பாயிண்ட் தான். கஸ்டமர் யாருனா புக் பண்ணியிருந்தாங்கன்னா, அங்க அந்தந்த இடத்துக்கு போய் அவங்கள பிக் பண்ணிப்பாங்க. ஸோ கிளாம்பாக்கத்துல வந்து கரெக்ட்டா ஒரு 10 மினிட்ஸ் பயோ பிரேக் விட்டாங்க. வாஷ்ரூம் போயிட்டு ரொம்ப தாகமா இருந்துச்சுன்னு சொல்லிட்டு ஒரு லெமன் கோலி சோடா வாங்கி குடிச்சேன். டேஸ்ட் சூப்பரா இருந்தது. ஸோ அவங்களுக்கும் ஒரு 2 கோலி சோடா வாங்கிட்டு கரெக்ட்டா 10:20க்கு கிளம்பிட்டோம். நைட் ஷிஃப்ட் ஒர்க் முடிச்சுட்டு அப்படியே ட்ராவல் பண்ணுறதால ரொம்ப டயர்டாக இருந்துச்சுங்க. சரி போய் கொஞ்ச நேரம் தூங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு புக் பண்ண பர்த்தில் வந்து கொஞ்ச நேரம் படுத்துட்டேன். கொஞ்ச நேரம் தூங்கி எந்திரிச்சிட்டு அப்படியே லாக் கன்டினியூ பண்ணுவோம். போறதில்ல. நெல்லூர் விஜயவாடா போறதில்ல. இல்ல கைஸ் நல்லா தூங்கிட்டேன். ஏந்திச்சு பார்க்குறப்போ மணி 12:15ங்க. விழுப்புரமே ரீச் ஆயிட்டோம். அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா, சீனரீஸ்லாம் சூப்பரா இருக்கும். ஸோ இதுக்கு மேல டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு டிரைவர் அண்ணா கூட சேர்ந்து கேபின் ரைட ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஏன்னா இதுக்கு மேல வர விஷுவல்ஸ்லாம் சூப்பரா இருக்கும். நீங்களும் என் கூட சேர்ந்து வியூவை என்ஜாய் பண்ணுங்க. ஹலோ கைஸ் டைம் வந்து இப்போ எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னா 12:25 ஆகுது. ஸோ உளுந்தூர்பேட் ரெஸ்ட் ஸ்டாப்பில் அதாவது உளுந்தூர்பேட் டோலுக்கு முன்னாடி நிறுத்தியிருக்காங்க லஞ்ச் பிரேக்காக. ஸோ பஸ்ஸோட கம்ஃபர்ட் பற்றி சொல்லி ஆகணும்னா தூங்கிட்டு வந்தேன். சஸ்பென்சர்லாம் சூப்பராக இருந்துச்சுங்க. இந்த தூக்கி தூக்கி போடுறது குலுங்குறதுலாம் அவ்வளோ தெரியல. நல்லா செம்மையாக தூங்கிட்டே வந்தேன். ஸோ இங்கே வந்து செம்ம பசி எனக்கு. இப்போ 12:30 மணி ஆயிடுச்சு. நம்ம மார்னிங்கே வந்து ஜூஸ் தான் குடித்தோம். இங்கே வந்து ஹோம் ஃபுட்லாம் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போர்ட் போட்டிருந்தாங்க. உள்ளே போய் என்ன இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். உள்ளே போய் எங்கே உட்காரலாம் தேடிட்டு இருக்கப்போ தான் டிரைவர் என்ன இன்னைக்கு ஒரு நாள் எங்கே கூட உட்காந்து சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாரு. எனக்கு ஒரு பயங்கர சர்ப்ரைஸ்டாக இருந்துச்சு. ஏன்னா யாருமே அப்படி கூப்பிட்டு போக மாட்டாங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து
எல்லா ஃப்ரூட்ஸும் அரைச்சி ஒரு ஜூஸ் கொடுத்தாங்க. குடிச்சிட்டு வந்து பார்த்திங்கன்னா நான் கொஞ்சம் சாம்பார் ரைஸே சாப்பிட்டுக்கலாம், ஏன்னா ட்ராவல் பண்ணுறோம், நான்வெஜ் வேணான்னு சொல்லிட்டு ஒரு சாம்பார் சாதம் வாங்கி சாப்பிட்டுட்டு அண்ட் அகைன் திருப்பி ட்ராவல் பண்ண போகிறோம் வெயில்ல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாசா வாங்கிட்டு நம்மளோட ரைடை ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அண்ட் இங்கே ஒரு முக்கியமான ஒரு விஷயம் உங்ககிட்ட சொல்லணும். ஸோ டோட்டல் ஜேர்னி ஹவர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 8 ஹவர்ஸ் கிட்ட ஆகுது. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா 2 டிரைவர்ஸ் இருப்பாங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப் வரைக்கும் ஒரு டிரைவர் அண்ணா ஓட்டுவாங்க. இப்போ செகண்ட் ஹாஃப் வந்து இன்னொரு அண்ணா வந்து ட்ரைவ் பண்ண போகிறாரு. கொஞ்சம் நேரம் போய் ஸ்லீப்பரில் உட்காரலாம் அப்படின்னு சொல்லிட்டு உட்காரப்போ தான் ஒரு ஞாபகம் வந்துச்சு. அடட சில்லுன்னு மாசா வாங்கிட்டு வந்து குடிக்காமல் விட்டுட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு டப்புன்னு ஒரு மாசாவை எடுத்து அப்படியே குடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அண்ட் சீரியஸாக வேறு லெவலில் இருந்தது. அந்த எப்படி சொல்கிறதுன்னு தெரில, சில்லுன்னு ஏசிக்கும் குளுக்குளுன்னு மாசாவும் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வியூ பார்த்துட்டு குடிக்க வேறு மாதிரி இருந்தது. நீங்கள் ட்ராவல் பண்ணுறப்ப இந்த மாதிரி ஜூஸ் ஏதாவது குடிச்சு ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இதுக்கப்புறம் நம்ம எடுத்துக்கிற ரூட்டெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா விழுப்புரம், பெரம்பலூர், திருச்சி வழியாக நம்ம மேலூர் ரீச் பண்ணி அங்கேருந்து மதுரை ரீச் பண்ணுவாங்க. ஸோ இதுக்கப்புறம் வர பைபாஸ் எல்லா வியூவுமே தரமாக இருக்குங்க. என் கூட சேர்ந்து நீங்களும் என்ஜாய் பண்ணுங்கள். வாங்க கேபின் எடுக்க போகலாம்.
தேங்க்ஸ் பாய் தேங்க்ஸ்ண்ணா. பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா தாவரங்குறிச்சி கொட்டாம்பட்டி மேலூர் வழியாக மாட்டுத்தாவணி அதுவும் 5 மணிக்கெலாம் ரீச் பண்ணிட்டாங்க. ஸோ டோட்டலாக வந்து 456 கிலோமீட்டரை 8 hours 15 minutesல ரீச் பண்ணுறாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் டே டைமில் ஒரு சூப்பரான சர்வீஸ்னால் ஸ்ரீ குமரன் டிராவல்ஸை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி இந்த மாதிரி ட்ராவல் கண்டென்ட் பார்க்கணும் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. See you soon in next video. டாடா.